ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். சண்டே ஸ்பெஷல் என்ன இருக்கும்? நான்வெஜ்ஜா? கிடையாது, வெஜிடேரியன் தான். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோன்றதை தெரிவிக்க விடுவோம். ஓகே, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு காட்டுறேன், பாருங்கள். ஏவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல. ஹாய் ஃப்ரெண்டு. ஹாய் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஓகே ஓகே. அப்புறம் வேறு எதுன்னு சொல்கிறியா? என்ன சொல்லணும்? என்ன? ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க பேர் இப்போ என்ன பண்ணிக்கிற நீ? இப்போ கீரை தான் ஆயிரேன். என்ன கீரை அது? இது கொத்தமல்லி, புதினா. என்ன பண்ண போகிறோம்? என்னத்துக்கா? ஏதோ ஒன்று செய்யலான்னு பிரியாணி செய்ய போகிறோம். ஓ, அது இது கிஞ்சா கீரை. என்ன பிரியாணி? முந்திரி பிரியாணி. யார் செய்ய போகிறதா? என் பேரன். ஓகே, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே சருன்னு கிள்றாங்க. ஏன்னா ஈவினிங் வந்து வேலைக்கு போகணும்ல, அதனால் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் கீரையெல்லாம் ஆயிஞ்சிட்டா நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடுவேன். அதனால் வந்து சீக்கிரமாக எல்லாமே கிள்றாங்க. பனானா வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொடு, அந்த பனானா எடுத்துட்டா, அந்த வாய்ப்பா எடுத்தா. 10 ரூபா இது, பாருங்கள், 10 ரூபா. எவ்வளோ நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி சின்னதை குட்டியாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லையாவா? இது எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்குமா சின்னதாக இருக்கிறத? பெருசாக இருக்கிறத கற்பூரம் செடியிலே விளையிறது, நாட்டு செடி விளையிறது, ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லாமே பாருங்கள், இதெல்லாம் இதுவும் 10 ரூபா தான். 10 ரூபா. இது வந்து 5 ருபீஸு, 5 ரூபா. முருங்காய் வந்து 10 ரூபா. இன்றைக்கி சண்டேன்றதுனால நிறையா பேர் முருங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதனால் 10 ரூபா கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். காஜு பிரியாணி, கேஷ் நட்ஸ் எல்லாம் போட்டு வெஜிடேரியன் தான் எனக்கு பிரியாணி பண்ணுறோம். அது வந்து ஆயில் மேன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான். கிட்ட எடுத்துன்னு கீ போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் தான் போட்டுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான், இந்த 4 மட்டும் தான் சேர்த்து போகிறேன். வீடியோ எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாட்டிக்கு சொல்லி கொடுத்தாலுமே அவங்களுக்கும் வீடியோ எடுக்க தெரியல, அதான் நானே செஞ்சிட்ருக்கேன். எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம தான் செஞ்சுக்கணும். பாருங்கள், குக் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஓகேவா? கை பாருங்கள், கையும் வந்து கட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஆனியன் போட்டிருக்கேன். ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனாக வரணும். ப்ரௌனாக வந்தால் மட்டும்தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து எங்கள் பாட்டி இதை வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறாங்க. நான் அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட ஈவினிங் ரொட்டீனே வந்து இப்படி தான் போகும். டெய்லி இப்படி தான் ஏதோ ஒன்று சண்டை போட்டுப்போம், கத்திப்போம், பேசிப்போம். பட் இன்னும் நாங்கள் சண்டை போட்டது உங்களுக்கு இன்னும் காட்டல. அதுவும் நான் காட்டுறேன் எப்படி சண்டை போட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்லேயும் உங்கள் பாட்டி மேலே நீங்கள் இது மாதிரி சண்டை போடுவீங்களா சொல்லுங்கள். ஸோ அப்படி சண்டை போடுவீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே வரும்.
பாருங்க ஆல்மோஸ்ட் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும். இது அப்படி இது மாதிரி நீ செஞ்சுக்கிறியவா? நான் எப்போ செய்யுங்க என்னென்ன செஞ்சுக்கிற நீ? எனக்கு பிரியாணி செய்யவே தெரியாதுப்பா. பிரியாணி செய்யவே தெரியாதா? சரி கேட்டே சொல்லு, மைக் கூட இல்லை நம்ம கிட்ட. மட்டன் குழம்பு செய்வேன், மீன் குழம்பு செய்வேன், நண்டு குழம்பு செய்வேன், விரால் செய்வேன். இதுக்கு முன்னாடி எங்கே செஞ்சுக்கிற நீ? சென்னையில். சென்னையில் எங்கள் பாட்டி வந்து வீட்டு வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போது எங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக எங்கள் வீட்டு வேலை தான் செஞ்சாங்க. இல்லை பாட்டி? ஆனியன் வந்து இது மாதிரி ரொம்ப நல்லா ப்ரௌனாக வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம், சரிங்களா? எனக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியல, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இது மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுக்காக எடிட் பண்ணுறது எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்குது. எடிட் பண்ணவே ஒரு மணி நேரம் ஆகுது. ஆனால் உண்மையே சொல்கிறேன், யூடியூப் சேனல் வச்சுருக்க எல்லாருக்குமே நான் வந்து தலை வணங்குறேன். பாருங்க ஆனியனு நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக தான் ஆயில் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் கைவிடாமல் நம்ம லைட்டாக அப்படி இப்படி கிண்டிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா கோல்டன் கலரில் வரும் ஆனியன். நிறைய பேர் வந்து பிரியாணி செய்யும்போது வந்து ஆனியன் போட்ட உடனே டொமேட்டோ இதெல்லாமே ஆட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஆட் பண்ணவே வேணாம். இது மாதிரி ஆனியன் வந்து எவ்வளோ நேரம் ப்ரௌனாக வருதோ எவ்வளோக்கு எவ்வளோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் பேசுகிறேன் நான் நினைக்கிறேன். நான் ஆந்திராக்கார பையன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து அவ்வளோவா தமிழ் பேச தெரியாது. அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு இல்லை? இப்போது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுட்ருக்கேன். அப்போ நான் இஞ்சி போடும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ வந்து தக்காளி போட்டுட்ருக்கேன். தக்காளி போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ நட்ஸு இதுதான் வந்து ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், தக்காளி போட்ட உடனே கேஷ்யூ நட்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருவோம் ஃப்ரெண்ட். டிஸ்டர்பே பண்ண வேணாம். 5 மினிட்ஸ் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேங்களா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி போட்டுக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். பாருங்கள், போய் படுத்துட்டாங்க அவங்க, டயர்டாக இருக்கான். அதனால் சரி போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் அவங்க படுத்துட்டாங்க. நான் வந்து குக் பண்ணிக்கிட்டுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிப்போம். நான் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இஞ்சி அதாவது வந்து அந்த கேஷ்யூ நட்ஸ் இருக்குல்ல, அதை போட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து பக்கத்தில் வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து என்னடான்னா 5 மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதே மாதிரி வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா தான் போட்டுட்ருக்கேன். 3 தான் போட்டுட்ருக்கேன், வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, ஓகேங்களா? இதை அப்படியே போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து தயிர் மிக்ஸ் பண்ணிப்போம். இதில் வந்து தயிர், கெட்டியான தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச தயிர் தான் இது. இதை வந்து அப்படியே வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம்.
பிரியாணி வாசனை அப்படியே ஆள் அப்படியே தூக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஒரு ஸ்மெல் வந்துட்டுருக்கு. உனக்கு பிரியாணி வாசனை ஒன்றுங்குதேவா வருதா? அவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கு. இதை வந்து என்ன பண்ணுவோன்னா இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இதுக்குள்ளே வந்து நல்லா செட் ஆகி வந்துட்டுருக்கு. இதில் என்னடான்னா மெயினானா சால்ட்டு நான் இது வரைக்கும் போடலை. ஓகேங்களா, இப்போ தான் போட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவையும் ஆட் பண்ணிப்போம். இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். அதில் இது வந்து டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதில் இன்னொன்று என்னடான்னா நம்ம வந்து இதில் மஞ்சத்தூள் போடவே இல்லை. ஓகேங்க, மஞ்சத்தூள் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் வந்து நான் மஞ்சத்தூள் போடலை, போடவும் மாட்டேன். ஓகே, இப்படி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் இது மாதிரிலாம் வீட்டில் வந்து குக் பண்ணுங்க சொல்லுங்கள். நான் எங்கள் வீட்டில் நான் தான் வந்து குக் பண்ணுவேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் நான் தான் செய்வேன். இன்னொன்று உங்களுக்கு நான் காட்டணும். பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி கிருஷ்ணாவோட ப்ராடக்ட் தான் இது. இது எவ்வளோ பேர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே. இது நான் வந்து ப்ரொமோஷனெல்லாம் எதுவும் பண்ணல, இதை நான் யூஸ் பண்ணுறேன், அதனால் வந்து சொல்லிகிட்ருக்கேன். பர்சனலி வந்து நான் இது யூஸ் பண்ணிட்டாலும் இதை பற்றி நான் ரிசல்ட் சொல்கிறேன். ஓகேங்களா, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது, கண்ட்ரோல் பண்ணுது, ரொம்ப நல்லா இருக்குது. இதை பற்றி வேறு எதுவும் நான் சொல்ல விரும்பலை இப்போதைக்கு. ஓகே, இது ப்ரொமோஷனல் கிடையாது, இப்போயே சொல்லிகிட்ருக்கேன், ப்ரொமோஷனலாக கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இதில் வந்து 1 கிளாஸ் ரைஸ் போட்டிருக்கேன். இதில் நான் வந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். பாஸ்மதி ரைஸ் தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிட்டேன். மைண்ட் வாய்ஸில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது. என்னடான்னா இந்த பேஸ்ட் பண்ணி வச்சானே அதை இன்னும் இதில் ஆட் பண்ணவே இல்லை, தண்ணியை ஊற்றிட்டானே, அதுதானே உங்களோட டவுட்டே வேணாம். ஆக்சுவலி நான் இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எப்போ ஆட் பண்ணணுன்றதை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, அப்போ ஆட் பண்ணால் மட்டும்தான் இதோட டேஸ்ட் வந்து இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, அது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ரொம்ப பிடிக்கும் நான் நம்புகிறேன். கஷ்டப்பட்டு லைக் பண்ணுங்க. ஓகேவா, பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துப்போம். ஓகேங்களா, சிம்மில் வச்சுட்டு அரிசியை ஆட் பண்ணிவிடுவோம். ரைஸை வந்து இதுக்குள்ளேயும் வந்து குக் பண்ணி விட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது இந்த பேஸ்ட் இருக்குல்ல, இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும், டேஸ்ட்டு கூட நல்லா வரும். ஆச்சு, மூடி போட்டு விட்டுட்டேன், அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம், அப்படியே விட்டுடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ரைஸ் போட்டுட்டு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறதுக்கு சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி வேறு லெவலில் இருக்குல்ல. பிளேட் போட்டு டேஸ்ட்டுன்னு சொல்லு. இவ்வளோ டவுட்டாக சாப்பிட்றாங்க. சாப்பிடு, எப்படிக்குதா? சூப்பராக இருக்குதுப்பா பிரியாணி.
பாருங்கள், நானுமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிடுறேன், ஓகேவா, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ, ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். வேற லெவலில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.